Hi friends, in the video JavaScript or object related நம்ம already பார்த்திருந்தோம். So அது object destructuring related தான் நம்ம என்ன செய்ய போறோம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So அதுக்கு முதலாவது நான் என்ன செய்றேன்டா ஒரு object ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். So let student. So இங்க நான் என்ன செய்ய போறேன் அவர் நேம் சரிங்களா. So student name student1. அதே மாதிரி அவர் address. So your address வந்துட்டு for example number 10 for example UK சும்மா ஒரு டம்மியாக நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன் இங்கே வந்துக்கிட்டு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம் மொபைல். ஸோ இது மல்டிபிள் டேட்டாஸ் இருக்கிறதால அதுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன் ஒரு அரே வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ 0 1 5 அதே மாதிரி 0 7 8 கமா அடுத்தது 0 2 5. ஸோ இந்த மாதிரி நான் என்ன செய்துக்கிறேன் ஒரு 3 மொபைல் நம்பர் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன வேயில் வந்துட்டு நம்ம இதுக்குள்ளேருந்து டேட்டாஸை டீஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு நான் இந்த ஸ்டூடெண்ட்னு சொல்கிற நேமுக்குள்ளே கொண்டு போயிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இவர எல்லா டேட்டாஸுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு அவர நேம் மட்டும் இருந்தால் போதும்னு சொன்னால் ஸோ அதை எப்படி நம்ம ஷார்ட் ஃபார்மில் எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் நேம்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு ஈக்குவல் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்னு சொல்லி கொடுங்க. ஸோ கொடுத்தீங்களா இருந்தால் இந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே இருக்கிற நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டியில் நேம் மட்டும் இதுக்குள்ளே போய் அசைன் ஆகிடும். இப்போ பாருங்கள் console.log. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்டா அவர நேமை கொடுத்து விட்றேன். அதாவது நம்ம இங்கே க்ரியேட் பண்ண நேமை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள் எனக்கு அவரை student1 சொல்கிற நேம் மட்டும் டிஸ்பிளே ஆகிருக்கு. இன்கேஸ் எனக்கு அட்ரஸ் வேணும்னு சொன்னால் அட்ரஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து நீங்கள் அட்ரஸ் அப்படி கொடுத்து விட்டிங்களா இருந்தால் பாருங்கள் அந்த அட்ரஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த ஸ்டூடெண்ட்டோட மொபைல் நம்பரை மட்டும் டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு வந்துட்டு லெட் டிஸ்பிளே மை மொபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன செய்கிறேன் ஸ்டூடெண்ட்டோட ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறேன். சாரி இங்கே ஈக்குவல் இங்கே ஏரோ ஃபங்க்ஷன். இப்போது இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை நான் கொடுக்கும்போது நான் என்ன செய்துக்கலாம் ஈஸியாக வந்துக்கிட்டு இங்கே டேட்டாஸை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணி க்ரியேட் பண்ணிப்போட்டு ஃபாலோ இல்லாட்டி இப்படி கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற மொபைல்னு சொல்கிற ஒரு அரே ஒன்று இருக்கும், அதில் வார ஒவ்வொரு டேட்டாஸையும் எடுத்து டிஸ்பிளே பண்ணுங்கள். console.log என்ன செய்கிறேன் எம்மை கொடுத்து விட்றேன். ஸோ இப்படி நான் கொடுத்ததும் இப்போ இந்த மொபைல் நம்பர் டிஸ்பிளே ஆகிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன் இந்த டிஸ்பிளே மை மொபைலுக்கு இந்த ஸ்டூடெண்ட்னு சொல்கிற ஆப்ஜெக்டை கொடுத்து விட்றேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ் கேபிட்டல். ஸோ அது மாதிரி நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மொபைல் நம்பர் மூணுமே இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு சரிங்களா. இது நார்மல் வே. ஸோ இதில் நம்ம எப்படி ஃபங்க்ஷனில் டிஸ்ட்ரக்சரிங் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். லெட் even close curly bracket mobile கொடுத்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்டை நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறீங்க பாஸ் பண்ணுற இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இருந்து மொபைல் டிஸ்ட்ரக்ஷனிங் பண்ணப்பட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஸோ இப்போ நீங்கள் தேவையில்லாத இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விடுறேன்னு பாருங்கள். ஸோ நமக்கு இவங்க எல்லாம் தேவையில்லை. இப்போது எக்ஸிக்யூட் பண்ணுறேன், இதை கிளியர் பண்ணி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு இங்கே நம்மளோட மொபைல் நம்பர்ஸ் வந்துக்கிட்டு பர்ஃபெக்டாகவே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளேயும் சரி அதே மாதிரி நார்மலான ஒரு வேலையும் சரி நீங்கள் என்ன செய்யலாம் ஈஸியாகவே அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்பர்ட்டியை நீங்கள் டீஸ்ட்ரக்சரிங் பண்ணி எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.